அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 5வது அத்தியாயமான சூரா அல் மாயிதா என்ற இந்த அத்தியாயத்தின் 44வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னா அன்ஸல்னா தௌராத ஃபீஹா ஹுதவ் வ நூர் يحكموا بها النبيون الذين أسلموا للذين هادوا والربانيون والأخبار بما استحفظوا من كتاب الله وكانوا عليه شهداء فلا تخشوا الناس واخشوني ولا تشتروا بآياتي ثمنا قليلا وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الْكَافِرُونَ. நிச்சயமாக நாம் தௌராத்தை இறக்கினோம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருக்கிறது. அல்லாஹுக்கு முற்றிலும் பணிந்த நபிமார்கள் அதை கொண்டே யூதர்களுக்கு தீர்ப்பளிப்பார்கள். குருமார்களும் பண்டிதர்களும் அல்லாஹுவின் வேதத்தை காக்கும்படி கோரப்பட்டவர்களாகவும் அதன் மீது சாட்சியாளர்களாகவும் அவர்கள் இருந்த காரணத்தால் அவர்களும் அதை கொண்டே தீர்ப்பளிப்பார்கள். பண்டிதர்களே, மக்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கு அஞ்சுங்கள். என் வசனங்களுக்கு பகரமாக சொற்ப கிரயத்தை வாங்காதீர்கள். எவர் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் நிராகரிப்பவர்கள். وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ وَالْأَنْفَ بِالْأَنْفِ وَالْأُذُنَ بِالْأُذُنِ وَالسِّنَّ بِالسِّنِّ وَالْجُرُوحَ قِصَاصٌ فَمَنْ تَصَدَّقَ بِهِ فَهُوَ كَفَّارَةٌ لَهُ وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمِينَ. أُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ. அவர்கள் மீது அதில் விதித்தோம். நிச்சயமாக உயிருக்கு பதிலாக உயிர், கண்ணுக்கு பதிலாக கண், மூக்குக்கு பதிலாக மூக்கு, காதுக்கு பதிலாக காது, பல்லுக்கு பதிலாக பல், இன்னும் காயங்கள் எல்லாம் இவ்வாறுதான் பழிவாங்கப்படும். எவர் அதை பழிவாங்குவதை மன்னிப்பாரோ அது அவருக்கு பாவங்களின் பரிகாரமாகவும், எவர் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். وَكَفَّيْنَا عَلَى آثَارِهِمْ بِعِيسَى ابْنِ مَرْيَمَ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ مِنَ التَّوْرَاةِ وَآتَيْنَاهُ الْإِنْجِيلَ فِيهِ هُدًى وَنُورٌ وَمُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ مِنَ التَّوْرَاةِ وَهُدًى وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ. அவர்களுடைய அடிச்சுவடுகளில் தன் முன்னுள்ள தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக மரியமுடைய மகன் ஈசாவையும் தொடரச் செய்தோம். அவருக்கு இஞ்சிலை கொடுத்தோம். அதில் நேர்வழியும் ஒளியும் இருக்கின்றன. அதை தனக்கு முன்னுள்ள தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக நேர்வழியாக அல்லாஹுக்கு அஞ்சுபவர்களுக்கு ஓர் உபதேசமாக ஆக்கினோம். وَلْيَحْكُمْ أَهْلُ الْإِنْجِيلِ بِمَا أَنْزَلَ اللَّهُ فِيهِ وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ. ஆகவே
இஞ்சிலுடையவர்கள் அதில் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவும், எவர்கள் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் பாவிகள். وَأَنزَلْنَا إِلَيْكَ الْكِتَابَ بِالْحَقِّ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ مِنَ الْكِتَابِ وَمُهَيْمِنًا عَلَيْهِ فَاحْكُم بَيْنَهُم بِمَا أَنزَلَ اللَّهُ وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَهُمْ عَمَّا جَاءَكَ مِنَ الْحَقِّ لِكُلٍّ جَعَلْنَا مِنكُمْ شِرْعَةً وَمِنْهَاجًا وَلَوْ شَاءَ اللَّهُ لَجَعَلَكُمْ أُمَّةً وَاحِدَةً وَلَكِنْ لِيَبْلُوَكُمْ فِيمَا آتَاكُمْ فَاسْتَبِقُوا الْخَيْرَاتِ إِلَى اللَّهِ مَرْجِعُكُمْ جَمِيعًا فَيُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ فِيهِ تَخْتَلِفُونَ. நபியே, தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக, அதை பாதுகாக்கக்கூடியதாக, உண்மையுடன் கூடிய இவ்வேதத்தை உமக்கு இறக்கினோம். ஆகவே அல்லாஹ் உமக்கு இறக்கியதை கொண்டே அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பீராக. உமக்கு வந்த உண்மையை விட்டு அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றாதிர். உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மார்க்கத்தையும் ஒரு வழியையும் ஏற்படுத்தினோம். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை ஒரே ஒரு சமுதாயமாக ஆக்கியிருப்பான். எனினும் உங்களுக்கு அவன் கொடுத்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காக இவ்வாறு செய்திருக்கிறான். ஆகவே நன்மைகளில் முந்துங்கள். அல்லாஹுவின் பக்கமே உங்கள் அனைவரின் மீளுமிடம் இருக்கிறது. நீங்கள் எதில் முரண்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த சத்தியத்தை உங்களுக்கு அறிவிப்பான். وَأَنِحْكُمْ بَيْنَهُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَهُمْ وَاحْذَرْهُمْ أَن يَفْتِنُوكَ عَن بَعْدِ مَا أَنزَلَ اللَّهُ إِلَيْكَ وَإِن تَوَلَّوْا فَاعْلَمْ أَنَّمَا يُرِيدُ اللَّهُ أَن يُصِيبَهُم بِبَعْضِ ذُنُوبِهِمْ وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ لَفَاسِقُونَ. நபியே, அல்லாஹ் இறக்கியதை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பீராக. அவர்களின் விருப்பங்களை பின்பற்றாதீர். உமக்கு அல்லாஹ் இறக்கியதில் சிலவற்றிலிருந்து உம்மை அவர்கள் திருப்பி விடுவதை குறித்தும் அவர்களிடம் எச்சரிக்கையுடன் இருப்பீராக. அவர்கள் புறக்கணித்து திரும்பினால் அறிந்து கொள்வீராக, அல்லாஹ் நாடுவதெல்லாம் அவர்களை அவர்களுடைய பாவங்கள் சிலவற்றின் காரணமாக அவர்களை சோதிப்பதைத்தான். நிச்சயமாக மனிதர்களில் அதிகமானோர் பாவிகள்தான். அஃபஹுக்மல் ஜாஹிலிய்யதி யப்கூன வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மல் லிகௌமி யூகினூன். அறியாமை காலத்தின் சட்டத்தையா அவர்கள் தேடுகின்றனர்? உறுதி கொள்கின்ற சமுதாயத்திற்கு அல்லாஹுவை விட சட்டத்தால் மிக அழகானவர் யார்? சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.